தொடர்ந்து இப்ப பாக்குறப்ப மேடம் இப்ப மேடம் கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நம்முடைய முதலமைச்சர் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் 22/3/2021 நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்துல பல்வேறு வாக்குறுதிகள் கொடுக்கிறாரு. 2021 இந்த 5 வருஷத்துல நாங்க இதையெல்லாம் செஞ்சு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பக்கத்துக்கு நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. வேட்பாளர்கள்லாம் வரிசையா நிக்க வச்சு அந்த வாகனத்துல வச்சு பிரச்சாரம் பண்ணாரு. மேடம்க்கு நல்ல ஞாபகம் இருக்கும். அதுல சொன்ன வாக்குறுதிகளா செஞ்சு முடிச்சிட்டீங்களான்னு ஒரு சில கேள்விகள் மட்டும் மேடம். விளாதிகுளத்தில் மிளகாய் பாதுகாக்க குளிர்பதன கிடங்கு கட்டித்தரப்படும். இல்ல இருங்க அமைச்சர் பதில் சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம். விளாத்திகுளத்துல குளிர்பதன கிடங்குகள் ஏற்கனவே இருக்குது. கூடுதல் இருக்கு செயல்பட்டு வருதுங்க. இருக்குது, ஏற்கனவே இருக்கு. இல்ல நம்ம ஆட்சி காலத்துல ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணிருக்குமா? இல்ல அத நடவடிக்கை எடுத்து இல்ல இல்லண்ணே அண்ணே இல்ல தனியார் தான். கழுகுமலையில வந்து அரசு இருக்குங்க. விளாத்திகுளம் தொகுதியில இருக்கு. இல்ல இருக்கு, அவங்க கூடுதலா தான் சொல்லிருக்காங்க. இதுல அப்படிதான் இருக்கு. கழுகுமலையில வந்து அரசு கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வரப்படும் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கோம். கழுகுமலையில அரசு கலை அறிவியல் கல்லூரி இப்ப வந்து ஒட்டப்பிடாரத்துல அரசு கலை அறிவியல் கல்வி கொண்டு வந்தாச்சுங்க. சரிங்களா? நம்ம மாவட்டத்துல ஒட்டப்பிடாரத்துல கொண்டு வந்தாச்சு. அடுத்த கட்டமாக நம்ம அடுத்து செய்வோம். சரி, ரைட், ஓகே. இப்ப நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் நிகழ்ச்சியில வந்து தொடர்ந்து 3 தரப்பிலும் பல்வேறு கேள்விகள் கேட்டு நிறைய பதில்கள் வாங்கிட்டு இருக்கோம்.